முதான்வகம் பெரியவா பண்டர்பூரில் இருக்கிறதே பாண்டரங்கனை தரிசனம் பண்ணால் ஏகாதசிக்கு போய் தரிசனம் பண்ணினா அந்த திரையம்பகேஸ்வர கோவில் அங்கே இருந்தால் அந்த எய்தாப்பில் அக்கறையில் உத்திராதி மடம் அவளோட பாடசாலை முன்னால் நடந்திருந்தது. அதுக்கப்புறம் அந்த பாடசாலை நடக்கல, அந்த இடத்துல தான் பெரியவா தங்கி இருந்தா சாதுர்மாசியெல்லாம் பண்ணா அப்படின்னு பார்த்தோம். அங்கே இன்னொரு இடம் முக்கியமான தாருகர் சாஸ்திரி அப்படின்னு ஒரு பெரிய வித்வான், அவா வீட்டுக்கு பெரியவா போனா. அங்கே போய் அங்கேயும் பாண்டரங்கனை கலாகிருஷ்ணம் பண்ணினது அந்த மூர்த்தி இருக்கிறதுனால அங்கே போய் தரிசனம் பண்ணா. அப்புறம் தன்புரி ஆசிரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தன்புரி ஆசிரமத்தில் துவாதச ஜோதிர்லிங்கத்தையும் ஒரே இடத்துல வச்சுருக்கா, அதை போய் தரிசனம் பண்ணிண்டா. அப்புறம் கைக்கடி எக்ஸிபிஷன் அப்படின்னு ஒன்று அங்கே, அதில் பாண்டரங்கனோட லீலையெல்லாம் பிரமாதமாக வச்சுருப்பா. அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரயில் மாதிரி இருக்கும். முதல்ல ரயில் இன்ஜினுக்குள்ளே ஏறிண்டு போகிறாப்புல இருக்கும், உள்ளுக்குள்ளே அப்படியே ரயில் மாதிரியே டெக்கரேட் பண்ணிப்பா. உள்ளுக்குள்ளே பார்த்துட்டே போனோம், ஒவ்வொரு லீலையெல்லாம் பார்த்துன்னு கடைசியில் இறங்கி வராப்புல இருக்கணும். அந்த எக்ஸிபிஷனுக்கெல்லாம் பெரியவா போனால் இதெல்லாம் பார்த்துட்டு பெரியவா பண்டரிபுரத்தில் இருக்கா. அந்த பண்டரிபுரத்தில் இருக்கிறதே இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி, இன்னொரு பெரிய ஒரு தர்மாத்மா புண்ணியாத்மா மகான், அவரை பற்றியும் நாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். திருவல்லிக்கேணி பெரியவா அப்படின்னு சொல்லுவா. ஆங்கிற அப்படிங்கிறது அவளுக்கு சொந்த ஊர். கல்யாண நம்ம பாகவதர் அப்படின்னு அவரோட இயற்பெயர். திருவல்லிக்கேணி பெரியவா திருவல்லிக்கேணி பெரியவா அப்படின்னு சொல்லுவா. பாகவதம் நாராயணியம் எல்லாம் பிரவச்சனத்தில் அப்படியே மூழ்கி இருந்தவர். அவரை பற்றி அவரோட பெருமை என்ன அப்படின்னா, அரசாங்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் உத்தியோகத்தில் இருந்தார். ஆனால் அவருக்கு கல்யாணமாகி குழந்தை எல்லாம் இருந்தது. பர்சனல் லைஃப்பில் பல கஷ்டங்கள், குடும்ப சூழ்நிலையை பார்த்தா கஷ்டம்னா அப்படி ஒரு கஷ்டம்லாம் இருந்தது. அப்படி இருக்கிறதே என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு பெரியவாள்கிட்ட அவர் தரிசனம் பண்ணுறதே 1969ஆம் வருஷத்தில் பெரியவாள்கிட்ட தரிசனம் பண்ணுறதே அவர் சொன்னார். எங்கள் அப்பா நாள் வரைக்கும் எல்லாரும் வைதீக ஆச்சார அனுஷ்டானத்தோடு தான் இந்த வேதாத்தியனம் பண்ணிட்டு ராமாயணம் பாகவதம் பாராயணம் பண்ணுறது. ஒரு இடத்துல ஒன்றும் காசு பணத்துக்காக இல்லை, எல்லாருக்கும் நல்ல விஷயம் சொல்லணுங்கிறதுக்காக பிரவச்சனம் பண்ணுறது, இப்படி இல்லாம தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட தலைமுறையில் தான் இந்த சிஸ்டமே மாறி போய் அந்த ஸ்வதர்மத்திலேருந்து விலகி ஆங்கில படிப்பு படித்து உத்தியோகத்துக்கு போகிறது அப்படின்னு ஆயிடுத்து. ஆனால் அதுக்கப்புறம் தான் இது மாதிரிலாம் கஷ்டம்லாம் வர ஆரம்பிச்சுடுத்தோம். நாங்கள் இப்படி எங்களோட ஸ்வதர்மத்தை விட்டு இன்னொரு ஆங்கில படிப்பு படித்து இப்படி உத்தியோகத்துக்கு போய் சம்பாதிக்கிறது அப்படி இப்படின்லாம் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் போல இருக்குது என் லைஃப்பில் தான் இதெல்லாம் மாறித்து. அப்புறம் எனக்கு தான் இவ்வளோ கஷ்டங்கள் இல்லாமல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இது தீர்றதுக்கு பெரிய அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். இதில் ஒரு வேடிக்கை பாருங்க, இவாளுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குது, ஆனால் இந்த கஷ்டத்துக்கு என்ன காரணம்னு அவளே யூகிச்சு தெரிஞ்சுனுட்டா. நம்ம ஸ்வதர்மத்திலேருந்து பாரம்பரியமாக வந்த இந்த ஸ்வதர்மத்திலேருந்து நாம் விலகினது தான் இதுக்கெல்லாம் காரணம்னு அவளுக்கே தெரிஞ்சுடுத்தோம். அதனால் பெரியவாள்கிட்ட வரத்தை என்ன பண்ணேன்னு, இதுலேருந்து எப்படி மீள்றதுன்னு தெரியல, இதெல்லாம் தீர்றதுக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ பெரியவா என்ன பண்ணால், உன்னோட பூர்வீகர்கள்லாம் என்ன பண்ணியிருந்தாலும் மூதாதையர்கள்லாம் எப்படி இருந்தாலும் அதே தர்மத்தில் அதுதான் ஒரே வழி உபதேசம் பண்ண. உடனே என்ன பண்ணார், 69லேயே தன்னோட போஸ்ட் ஆஃபீஸ் உத்தியோகத்தை விட்டுட்டார். ரிசைன் பண்ணிவிட்டு வைதீக வாழ்க்கைக்கு திரும்பிட்டார். வாழ்க்கைக்கு திரும்பினா அப்புறம் இந்த பக்கம் திரும்பியே பார்க்கல, இந்த லௌகீக பக்கமே திரும்பி பார்க்காத அப்படி ஒரு வைராக்கியசீலராக இருந்தார். அதுக்கப்புறம் எப்போ பாரு பாகவத படனம் தான் படிக்கிறது, பாகவத்தை பாராயணம் பண்ணுறது, ராமாயணம் பாராயணம் பண்ணுறது, சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுறது, நாராயணியம் பாராயணம் பண்ணுறது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு அதுலேயே மூழ்கி இருந்தால் குடும்ப சூழ்நிலையில் இப்படி வேலையும் விட்டதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கஷ்டம்தான் ஜாஸ்தியாச்சு. இது உடனே நமக்கு தோணலாம், இதெல்லாம் தானே கஷ்டத்துக்கு காரணம், இப்போ அதை விட்டோடனே தர்ம வழிக்கு திரும்பினோடனே கஷ்டம் தீரணும்னு தானே தெரியணும். ஆனால் தீராத இன்னும் ஜாஸ்தி ஆச்சுன்னு சொன்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா, பெரியவா பார்த்தேன்னா உபன்யாசத்தில் சொல்கிறா, நமக்கு ஏதாவது நல்லது நடந்ததுன்னா அது சுவாமி நமக்கு அவ்வியாஜ கருணையினால் பண்ணுறது, அவர் பரம கருணையினால் நமக்கு பண்ணுற அனுகிரகம். அதாவது நமக்கு ஏதாவது நல்லது நடந்ததுன்னா அது சுவாமி நமக்கு காரண காரியம் இல்லாத அவ்வியாஜ கருணையினால பண்ணுற அனுகிரகமாம். இதே நமக்கு ஏதாவது கெடுதல் வந்ததுன்னா என்னென்ன, சுவாமி வேணும்னே நமக்கு பண்ணுற அனுகிரகமா. பெரியவாளோட இன்டர்பிரிட்டேஷனை பாருங்க, நமக்கு நல்லது நடந்தாலும் சுவாமி அவரை நமக்கு எனாமா கொடுக்குற அனுகிரகமாம். இப்போ கெடுதல் ஏதான் இருந்தால் நமக்கு சிரமங்கள் வந்ததுனால் அது வேணும்னே பர்பஸாக சுவாமி நமக்கு பண்ணுற அனுகிரகமா. அப்படின்னா என்ன, நம்மளோட பிராரப்தத்தை கழிக்கிறாருன்னு அர்த்தம். பிராரப்தத்தை கழிக்கிறாருன்னு அர்த்தம். அதனால் அதை போல தான் இங்கேயும் என்ன ஆச்சுன்னா, அது பெரியவா ஏதோ உபன்யாசத்தில் சொன்னது வாஸ்தவங்கிறப்பில்
இங்கே இந்த ஆங்கிற பெரிவா வாழ்க்கையில் இந்த உத்தியோகத்தை விட்டதுக்கு அப்புறம் குடும்ப கஷ்டங்கள் ஜாஸ்தியாக தான் இருந்தது. இருந்தாலும் அதுக்காக அவர் என்ன பண்ணார், வேற ஒன்றும் பண்ணல. பக்கத்தில் ஒரு இடத்துல வாடகைக்கு எடுத்துன்னு அந்த இடத்துல போய் இருந்து தனியாக இருந்துண்டு 24 மணி நேரம் பாகவத பாராயணம், நாராயணிய பாராயணம், ராமாயண பாராயணம் அப்படின்னு அதுலேயே மூழ்கிட்டார். இப்படி இதில் மூழ்கினத்தினாலேயே மற்றதெல்லாம் மறந்து போயிடும். நிம்மதி அடைந்தேன், உலகம் மறந்தேன், ஆனந்தம் நான் அடைந்தேன், மீரா மாதா சொல்றாளே. அது மாதிரி இந்த உலகம் மறந்துடுத்தினாலே அவ்வளோதான், நிம்மதி தான், ஆனந்தம் தான். அது எப்போன்னர் சத்குரு பாதுகை குஞ்சலம் என்மேல் பட்டபோது தானே நிம்மதி அடைந்தேன், உலகம் மறந்தேன், ஆனந்தம் நான் அடைந்தேன் அப்படிங்க. அந்த குருவோட பாதுகையில் இருக்கிற இந்த தூளி பட்டுதுனாலே நமக்கு இப்படி ஒரு ஆனந்தம் கிடைச்சிருந்தது. அது இங்கே வாஸ்தவத்தில் அப்படி தான் இருந்தது. அப்படி குடும்ப வாழ்க்கையில் இருந்தவர் வருஷா வருஷம் என்ன பண்ணுவார் அப்படின்னு பெரியவா உத்தரவு பண்ணி கோகுலாஷ்டமி சமயத்தில் பாகவத சப்தாகம் பெரியவா எங்கே இருக்காளோ பெரியவா சன்னதியில் போய் பண்ணுவார். இது பல வருஷங்கள் பண்ணியிருக்கா. பெரியவா எந்த ஊரில் எந்த கேம்பில் இருந்தாலும் ஒரு வாரம் முன்னாலேயே போய் அங்கே மூல பாராயணத்தோடு ஆரம்பித்து பிரவச்சனத்தோடு ஆரம்பித்து பாகவத சப்தாகம் பண்ணுறதுன்னு இது பெரியவா உத்தரவு பண்ணதுனால அப்படியே பண்ணியிருந்தா. அதில் வேடிக்கை என்னென்னா, இதில் நடுப்புற இந்த சப்தாகத்துக்கு நடுப்புற அவளோட தாயாரோட சாத்தமும் வந்துடும். சாத்தம் வந்துடும்னாக்க எப்படி பண்ணுறது, இவாளோ மடத்தில் பெரியவா இருக்கிற இடத்துல போய் பண்ணு. பெரியவா என்ன பண்ணிட்டா, சாத்தத்தையும் இங்கேயே பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அவரோட பிரவச்சனம் முக்கியம், அவரோட பாகவத சப்தாகம் முக்கியம். அதனால் அவருக்கு மாத்திரை சாத்தம் வந்துன்னா அந்த சாத்தத்தையும் இங்கேயே பண்ணிட்டு அதுக்கு உண்டான சௌரியெல்லாம் பண்ணி தரணும். அப்படியே இருந்தது. இதில் ஒரு அதிர்ஷ்டத்தை பாருங்க, அந்த தாயார் எப்பேற்பட்ட தாயாராக இருக்கணும். இப்பேற்பட்ட மகான குழந்தையா பெற்றா. இந்த தாயாரை பற்றி பெரியவா சொல்கிறதே சொல்கிறா. ஜானகிராமன் அப்படின்னு அந்த ஆங்கிற பெரியவாள்கிட்ட கைங்கரம் பண்ணிதார். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறதே பெரியவா சொன்னது. குந்தி தேவி கிருஷ்ணன்ட்ட வேண்டிண்டா எப்பொழுதும் எங்களுக்கு கஷ்டத்தையே கொடுக்கணும், ஏன்னா அப்பதான் எப்பொழுதும் உன்னை நினைச்சுட்டே இருப்போம், உன் தியானமாவே இருப்போம், நீனு எங்களுக்கு எப்பொழுதும் துணையாவே இருப்ப, அதனால எப்பொழுதும் கஷ்டத்தை கொடுன்னு வேண்டினான்னு கேள்விப்படுறோம். அதே மாதிரிதான் இந்த ஆங்கிர பாகவதரோட அம்மாவும் வேண்டின்னு இருப்ப போல இருக்கு. அதனாலதான் அவர் குடும்பத்துல அவ்வளவு கஷ்டம் வருது. அப்படி கஷ்டம் வந்ததுனால அவ ஒன்றும் நிலகுலைஞ்சு போயிடல, இன்னும் சத்சங்கம் தான் வலுக்கிறது அப்படின்னு குந்தி தேவிக்கு சமமா அவ தயார சொல்லியிருக்கான்னா, அந்த சாத்தம் அதுக்கு ஏத்தாப்புலேயே அவளுக்கு வருஷா வருஷம் சாத்தம் பெரியவா இருக்கிற இடத்துல மடத்துல பெரியவா சந்நிதிக்கு பக்கத்திலேயே நடந்திருக்கு. அப்படின்னா அவளோட அதிர்ஷ்டத்தை அவளோட பாக்கியத்தை நாம தெரிஞ்சுக்க முடியுது. இப்படி சாத்தம்லாம் இருந்தா கூட அங்கேயே வந்து பண்ணுன்னு சொல்லுவான். ஆச்சரியம் என்னன்னா, சாத்தத்துல அன்னைக்கு கார்த்தால சீக்கிரம் பெரியவா மூலபாராயணத்தை முடிக்க சொல்லிட்டு உடனே அப்புறம் போய் சாத்தங்கள்லாம் பண்ணிட்டு வந்து அப்புறம் உடனே சாயந்தரம் திருப்பி பிரவச்சனம் பண்ணணும்னா எவ்வளவு கஷ்டம். ஆனா ஆங்கிற பெரியவா கொஞ்சம் கூட அதெல்லாம் சிரமமாவே நினைச்சல. அவளுக்கு துல்லியம் முகம் கூட வாடினது கிடையாது. அப்படி சந்தோஷமா பண்ணிக்க. என்ன சக்தியை கொடுக்கறது ஈத்தாப்புல பெரியவான்னா. பெரியவாளே சொல்றா, சப்தாகம் பண்றதுங்கிறது பெரிய காரியம், யஜ்யம் பண்றாப்புல. அதனால அத்தனை சிரமமும் அவருக்கு தான். ஆனா சந்தோஷம்லாம் நமக்கு, ஆனந்தம்லாம் நமக்கு. கேட்கறவாளுக்கெல்லாம் ஆனந்தம், பண்றவாளுக்கு சிரமம் தானே. அப்படி இல்லாம சொல்லியிருக்கா. அப்படி சப்தாகம் பல வருஷங்கள் பண்ணின்னு இருக்கா. அப்படி பண்ணுறதே 1981 வருஷம் பெரியவா இந்த பண்டரிபுரத்தில் இருக்கிறதே அங்கே சப்தாகம் பண்ணோம்னா, ஒவ்வொரு இடத்துலையும் பெரியவா கேம்பில் ஒன்றும் பெரிய வசதியெல்லாம் இருக்காது. இவளே இங்கேயோ அங்கே இங்கேன்னு இடத்துல இருக்கா. இப்படி சப்தாகத்துக்குன்னு வந்தால் இதெல்லாம் அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் கிரமமாக எல்லாம் பண்ணணும். அதனால் பெரியவாள்கிட்ட கைங்கரியம் என்ற சில பேர் என்ன சொன்னால், இங்கே வந்து பண்ணினா அவளுக்கும் இங்கே வந்துட்டு போய் சப்தாகம் பண்ணிட்டு போகிற சிரமமாக இருக்கும், சாதம் வேற வந்துடும், பண்ணுறது சிரமமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவாளாவே ஒருத்தட்ட சொல்லி அனுப்பிச்சா, பெரியவாள்கிட்ட தரிசனத்துக்கு பண்ணிவிட்டா ஆங்கிற பாகவதர்கிட்ட போய் சொல்லுங்க, இந்த வருஷம் கோகுலாஷ்டமி சப்தாகத்தை புதுப்பிரிவா ஜெயேந்திர சுவாமிகள் குருவாயூரில் வியாச பூஜை பண்ணி சாதுர்மாசியத்தில் இருக்கா. பெரிய க்ஷேத்திரமாக இருக்குது, கிருஷ்ணர் சந்நிதியாக இருக்கா. அதனால் குருவாயூரில் போய் அங்கே சந்திரமௌலீஸ்வரர் சந்நிதியில் புதுப்பிரிவா சந்நிதியில் இந்த சப்தாகத்தை பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டா. இது பெரியவா உத்தரவுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டா. அவள் வந்து சொன்னா இத்தனை வருஷம் பெரியவா தன் சன்னதியிலே பண்ண சொல்லியிருக்கா. ஆனால் இந்த தரம் மட்டும் ஏதோ அசௌரியமாக இருக்கும்னு நினச்சிட்டு அங்கே போய் சொல்லியிருக்காளே, குருவாயூரில் போய் பண்ண சொல்லியிருக்காளே அப்படின்னு மற்றவாளுக்கெல்லாம், இந்த பாகவதாளோட சிஷ்யாளுக்கெல்லாம் ஒரு தாபம். நீ வாழலாம் சொன்னால் பெரியவா அப்படி சொல்லியிருப்பாளா, பெரியவா தானே இங்கே வந்து பண்ணுன்னு சொன்னா, இப்போ திருப்பி அங்கே போய் பண்ணுன்னு சொல்வாள். அதனால் நம்ம வேணால் பெரியவாள்கிட்ட போய் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டுலாம், இது மாதிரி சொன்னேடா அங்கே பண்ணட்டுமா இங்கே பண்ணட்டுமான்னு கேட்டுன்னு உத்தரவாயிட்டா தேவையில்லைன்னு. அதுக்கு ஆங்கிற பெரியவா சொன்னதுதான் நமக்கெல்லாம் ஒரு பெரிய படிப்புனே. அவள் சொல்கிறா, இந்த கூடாதுன்னா மாட்டேன், போய் பெரியவாள்கிட்ட போய் வெரிஃபை பண்ணக்கூடாது. இது மாதிரி அவள் சொல்லி அனுப்பிச்சிருக்காளே உங்கள் சிஷ்யாலாம் சொன்னால் குருவாயூரில் போய் பண்ண சொல்லியிருக்கிறதா, நீங்கள் தான் சொன்னீங்களா வாஸ்தவமாக நான் அப்படி பண்ணட்டுமான்னு திருப்பி போய் கேட்க மாட்டேன்.
கேட்கப்படாது. என்ன சொல்லி இருக்கிறது, மெசேஜ் வந்திருக்கிறது என்னென்ன குரு ஆக்ஞைன்னு வந்திருக்கு. அதுக்கு பிரமாணம் காமிக்கிற ராமாயணத்துல ராமர் சொல்றார் கைகேயிட்ட, அம்மா நான் காட்டுக்கு தான் போகணும், பரதனுக்கு பட்டாபிஷேகம்னு அப்பா சொன்னதா நீங்க சொன்னா போறாதா? நான் பண்ண மாட்டேனா? இதுக்காக நீங்க அப்பா நீங்க நிஜமாவே வாஸ்தவமா சொன்னேடான்னு அப்பாட்ட போய் வெரிஃபை பண்ணி எனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லைம்மா. அப்பா சொல்லிட்டாருன்னு நீங்க சொன்னாலே போரும்மா. நான் அதுக்கு உடன்படுறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அப்பா நெருப்புல விழுன்னு சொன்னான்னு யாரான்னு சொன்னாக்க உடனே விழுந்துருவேன். அதுதான் என்னோட குணமே வழிய அப்படியா இப்படியான்னு அதோட கஷ்டங்களை பார்த்துட்டு அதுல உள்ள சௌக்கியத்தையோ பலனையோ பார்த்துன்னு நான் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கு பேர் தான் பித்ருபக்தின்னு பேர். அப்பா சொல்லிட்டாருன்னு சொன்னா அதை கேட்டணும், அதுதான் பித்ருபக்தின்னு பேரு. அதை போல குருபக்தின்னா என்னென்ன, பெரியவா சொல்லிட்டானே யாரான்னு சொன்னா அதை கேட்டணும். அதனால நான் ரெஃபர் பண்ண மாட்டேன், அங்கதான் பண்ணேன்னு போய் அதே மாதிரியே அந்த உத்தரவுப்படியே குருவாயூர்ல போய் பண்ணா. அதுக்கு அவ சொல்றா சர்வஜன் சர்வவியாபி பெரியவான்னு சொல்லிட்டா என்ன, பண்டரிபுரத்துல அவ இருக்கிற இடத்துல இருந்தாதான் அது அவ கேட்பாளா, அவ ரசிப்பாளா, இல்ல குருவாயூர்ல இருந்தா கேட்க மாட்டாளா? எங்க இருந்துன்னு எங்க சொன்னாலும் பெரியவா கேட்க போறா, எல்லாத்துலயும் இருக்கா அப்படின்னா அவ சர்வஜன் சர்வவியாபி அப்படின்லாம் தெரிஞ்சு கொடுத்தோம்னா அப்புறம் நாம எதுக்கு பிசிக்கல் ஃபார்மை பார்த்துட்டு மயங்கணும்? அந்த தத்துவத்தைனா உணரணும், வாயால சொன்னா போருமா? அதனால கூடாது அப்படின்னு சொல்லி அங்க பண்ணினா. இப்படி பண்டரிபுரத்துல பெரியவா இருக்கிறது, அங்க சப்தாகம் வேண்டாம், இங்க குருவாயூர்ல ஸ்ரீமடம் கேம்ப் இருக்கு, புது பெரியவா இருக்கா, வியாச பூஜை சாதுர்மாசத்துல அங்க பண்ண சொன்னா அப்படின்னு உத்தரவாயி பெரியவா அங்க பெரியவா அங்க போய் பண்ண ஆரம்பிச்சுட்டா. பண்ண ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு. 4 நாள் ஆனா என்ன ஆயிடுத்து, பாராயணம் பண்ண முடியாத அளவுக்கு ஆங்கிற பெரியவாளுக்கு 103 டிகிரி ஜுரம் வந்துடுத்து. 103 டிகிரி ஜுரம் வந்துடுத்து. சப்தாகமா இன்னும் 3 நாள் பாக்கி இருக்கு. போராத்துக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கு முத நாள் தாயாரோட சாத்தம் வேற இருக்கு. இந்த சாத்தத்தன்னைக்கு எவ்வளவு கடுமையா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். நியமமா சாத்தம் பண்ணி பாராயணத்தையும் பண்ணி பிரவச்சனம் பண்ணி எவ்வளவு சிரமமா இருக்கும். இத்தனை காரியம் எல்லாம் இருக்குன்னா 103 டிகிரி ஜுரம் வந்துடுத்து. ரொம்ப கவலைப்பட்டு போயிட்டார். கவலைப்பட்டு பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டார். பெரியவா உத்தரவுப்படி தான் இந்த சப்தாகம் பல வருஷங்களா நடந்துருக்கு. இந்த வருஷமும் குருவாயூர் க்ஷேத்திரத்துல அதுவும் சந்திரமௌலீஸ்வர திரிபுர சுந்தரி சன்னதி, புதுப்பிரிவா சன்னதி இதுல நடந்துட்டு இருக்கு. அப்படி நடக்கிற சமயத்துல இது மாதிரி விக்னம் வந்தாப்புல இடைஞ்சலா இருக்கு, பாராயணம் பண்ண முடியலையே அப்படிலாம் சிரமப்பட்டு அதுக்காக குறைக்கல. இருந்தாலும் உடம்ப வருத்திண்டு இதெல்லாம் பண்றா. பண்ணிட்டு பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டா, இது நல்லபடியா பூர்த்தியாகணும், நல்லபடியா இந்த வருஷம் பூர்த்தியாகணும் அப்படின்னு. அப்படி எங்கேயோ குருவாயூர்ல உட்காந்துன்னு பிரார்த்தனை பண்ணினா இங்கே தெரியாதையா இருக்கும். பண்டரிபுரத்துல இருக்கிற பரமாத்மாவான பெரியவாளுக்கு அங்க என்ன ஆச்சு அப்படின்னா, மெட்ராஸ்ல நாதன் ஸ்கேஃப் அப்படின்னு ஒரு ஹோட்டல், அதோட உரிமையாளர் விஸ்வநாதன் அப்படின்னு அவர் பெரியவா தரிசனத்துக்கு போயிருக்கார். அங்க பெரியவா தரிசனத்துக்கு பண்டரிபுரம் போயிருக்கிறது. பெரியவா அந்த விஸ்வநாதன்ட்ட, நாதன் ஸ்கேஃப் விஸ்வநாதன்ட்ட சொல்றா, இந்த ஆங்கிற பெரியவாளை பத்தி சொல்லி, ஆங்கிற பாகவதரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவர்லாம் பத்தி சொல்லி நான் சொல்லி அவர் சப்தாகம் பண்ணிட்டு இருக்கார். இந்த வருஷம் குருவாயூர்ல பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு ஜுரம் வந்துடுத்து. அதனால ரொம்ப கவலைப்பட்டு இருக்கார். தாயா சாத்தம் வேற வருது, அதனால ரொம்ப கவலைப்படுற, மீதி பூர்த்தி ஆகணுமேனு. அதனால நீங்க என்ன பண்ணு, பிள்ளையார்ட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு குழக்கட்டை பண்ணி நைவேத்தியம் பண்ணு. இது மாதிரிலாம் இடைஞ்சல் வந்துன்னா அதெல்லாம் போக்குறதுக்கு யாரு? பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகுகொடை வடிவினர் பயில் வலிவலமுறை இறையே அப்படின்னு ஞானசம்பந்தர் தேவாரத்துல சொல்றாரே. பரமேஸ்வரன் எதுக்கு ஒரு பிள்ளையை பெற்று வச்சுட்டான்னார், கணபதின்னு விக்னேஸ்வரன் தன்னோட தனக்கு தங்கிட்ட வழிபடுற பக்தாளுக்கெல்லாம் வர இடைஞ்செல்லாம் போக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு குழந்தை பெற்று வச்சிருக்கார் அப்படின்னு சொல்றா இல்லையா. அப்பேற்பட்ட விக்னங்களை போக்கக்கூடிய இந்த மகாகணபதியை பிரார்த்தனை பண்ணி இந்த சப்தாகம் நல்லபடியா பூர்த்தி ஆகணும்னு நீ குழக்கட்டை நைவேத்தியம் பண்ணு, அவருக்கு பிடிச்ச மோதகத்தை நைவேத்தியம் பண்ணு அப்படின்னு சொன்னா. உடனே பெரியவா சொல்றா, நீ குழக்கட்டை பண்ணி நைவேத்தியம் பண்ணுன்னு சொல்லிட்டேன், ஆனா இங்க இருக்கிறவாளை ஸ்ரீகண்டன் வாழ்கிட்ட போய் நீங்க குழக்கட்டை பண்ணி தாங்கலாம் சொல்லப்படாது, நீனாவே பண்ணு, அவளையும் சிரமப்படுத்தப்படாது, நீ பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணு, நைவேத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணினா அங்க ஏதோ பிள்ளையாருக்கு குழக்கட்டை நைவேத்தியம் பண்ணினது இங்கே என்ன ஆயிடுத்துனர், இவாளுக்கு உடம்பு சௌரியமாயி மீதி 3 நாளைக்கும் நல்லபடியா பூர்த்தியாகி பிரமாதமா நடந்து அந்த வருஷ சப்தாகமும். அதுக்கப்புறம் நாதன் ஸ்கேஃப் விஸ்வநாதன் மெட்ராஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் அவருக்கு இந்த ஆங்கிற பாகவதரை பத்தி கேள்வியே படுற பெரியவா சொல்லித்தான். உடனே தேடி கண்டுபிடிச்சுன்னு அவளோட அட்ரஸ் வாங்கிட்டு திருவல்லிக்கேணிக்கு வந்து, திருவல்லிக்கேணியில இருந்தா அவ வந்து அவளை பார்த்து இந்த பிரசாதத்தெல்லாம் கொடுத்து சொன்னார்.
பெரியவா இது மாதிரி நான் பண்டரிபுரம் போயிருந்தேன், உங்களை பற்றி எல்லாம் சொல்லி சப்தாகம் நடந்துருக்கு, அவருக்கு உடம்பு முடியல, இது நல்லபடியாக நடக்கும்னு பிள்ளையாருக்கு குழக்கட்டை பண்ணி நைவேத்தியம் பண்ண சொன்னா அப்படின்னா அவளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். நாம் எங்கேயோ குருவாயூரில் உட்காந்து தான் மானசீகமாக பிரார்த்தனை பண்ணிட்டோம். ஆனால் எங்கேயோ இருக்கிற குருவாயூர் எங்கே, பண்டரிபுரம் எங்கே, அங்கே பண்டரிபுரத்தில் உடனே பதில் சொல்கிற சுவாமி ரியாக்ட் பண்ணுறா, நம்மளோட கஷ்டங்களை போக்குறதுக்கு நைவேத்தியம் நினைச்சரா மகாகணபதிக்கு அப்படின்னா. இப்போ முதல்ல ஆங்கிற பெரியவா சொன்னத்தை நினச்சி பார்த்துங்கோ. பெரியவா சர்வவியாபி சர்வஜன் எங்கேயும் இருக்கான்னா பண்டரிபுரத்தில் போய் அவள் முன்னால் பண்ணாதான் இப்படின்னு இல்லை. எந்த ஊரில் எங்கே நினச்சின்னு பெரியவாள் நினச்சின்னு பண்ணாலும் அவள் சந்நிதி தான், அவள் சொல்கிறபடி கேட்டோம்னா அவள் இத்தாப்பில் இருக்கா அப்படின்னு நம்பினது எவ்வளவு, நம்பினார் கைவிடப்படார் அப்படிங்கிறது எவ்வளோ சத்தியம்னு தெரியறது. அந்த நம்பிக்கைக்கு ஏத்தாப்பிலே பெரியவா எங்கேயோ உட்காந்துன்னு இவரோட கஷ்டங்களை போக்குறதுக்கு அவள் ஒரு பரிகாரம் சொல்கிறா, பரிகாரம் பண்ணுறா அப்படின்னா இதுதான். இது பெரியவாளோட பெருமையும் சர்வஜத்துவத்தையும் காமிக்கிறது. பரம பக்தினா எப்படி பண்ணணும், குரு பக்தினா எப்படி இருக்கணும்னு இந்த ஆங்கிற பெரியவா நமக்கு காமிச்சதையும் காமிக்கிறது. இதெல்லாம் கேட்கறதையும் நமக்கு என்ன ஒரு பலன், இதெல்லாம் கேட்கறதுனால என்ன பலன், நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, இப்போ ஏற்பட்ட மகான்களுக்கெல்லாம் இருந்த பக்தியில் ஸ்ரத்தையில் கொஞ்சமான நமக்கு இருந்தாலே போகும், நம்ம ஜென்மாவும் கடதேறிடும். கடத்தேறிடும்னா இவாளை மாதிரி பக்தி பண்ணினோம்னா நம்ம கடத்தேறுங்கிறதுக்கு என்ன சாட்சின்னு அதுக்கும் பெரியவாளை கேரண்டி கொடுத்துருக்கா. அவர் பாகவதத்தில் மூழ்கி இருக்கார், அதனால் அவருக்கு பிரம்மானந்தம் கிடைச்சிரும், அவருக்கு மோட்சம் கிடைச்சிரும் அப்படி இல்லாமல் சொல்லியிருக்கா. அதே மாதிரி அவர் பாகவதம் படிச்சுருக்கார், அவருக்கு ஞானம் வந்துடும், அவரை பற்றி நீனு நானும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு. இந்த கூட இருந்தவா போய் அவளுக்கு ஃபேமிலியில் இவ்வளோ பல கஷ்டங்கள்னு சொன்னேன். அவர் பாவம் சாதுவாக இருக்கார், அவருக்கு பல கஷ்டங்கள் அப்படின்னு சொல்கிறதே பெரியவா கேட்டா. அவர் சொன்னாரா தனக்கு கஷ்டமாக இருக்குது, அது இதானும் தீரணும்னு யார்ட்டையானோ என்கிட்ட பிரார்த்தனை பண்ண சொன்னாலும் அப்படின்னா இல்லை அவர் சொல்லலை, நமக்கு தான் அஜ்ஞானம். அதுக்கு பெரியவா சொல்றா, அவர் பாகவதம் படிச்சுட்டு இருக்கிற அவருக்கு ஞானம் வந்துடும், அதனால் அவரை பற்றி நீனும் நானும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு. ஞானிகளை பற்றி யாரு கவலைப்படணும், ஞானிகளுக்கே இதை பற்றியும் கவலை இல்லைங்கும் போது அந்த அவளை பற்றி இன்னொருத்தர் கவலைப்படணுமான்னு அப்படி பண்ண வேண்டாம். அதே மாதிரி பெரியவா சொல்றா, ராமாயணத்தை பாகவதத்தெல்லாம் விலக்கி வைக்காத, எந்த ஒரு பிரதிப்பிரயோஜனமும் எதிர்பாராத ஆத்மார்த்தமாக அதை பண்ணின்னு இருக்கிறவா, பிரவச்சனம் பண்ணிட்டு அதை வச்சுன்னு இருக்கிறவாள், உபாசிச்சுன்னு இருக்கிறவாள் இந்த பாரத தேசத்தில் ஏதோ விரல் விட்டு எண்ணிலாம் 4-5 பேர் இருப்பாளோ என்னமோ, அதில் ஒருத்தர் ஆங்கிற பாகவதர் அப்படின்னு அவருக்கு சொல்லியிருக்கா. அதை போல தான் அவளும் இருந்தா. பல இடங்களில் சுந்தரகாண்டம் பிரவச்சனம் பண்ணியிருக்கா, பாகவத பிரவச்சனம் பண்ணியிருக்கா, ராமாயண பிரவச்சனம்லாம் பண்ணியிருக்கா. ஒன்றுத்துக்கானும் இத்தனை கொடுங்கோ அத்தை கொடுங்கோ இதை பண்ணுங்க ஒன்றுமே கேட்டது கிடையாது. அப்படி ஏதான அவளாவே பிரியப்பட்டு சம்பாவனை பண்ணினா கூட அதில் எப்படி வாங்கிப்பான்னு, கொடுக்கறதும் பகவான் வாங்கிக்கிறதும் பகவான், அதனால எல்லாம் பகவத் அர்ப்பணம் அப்படின்னு தான் அந்த பாவத்தில் தான் வாங்கிட்டு இருப்பார். அதில் பெரியவா சொல்றா, இத்தனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அவருக்கு இருக்கிறதுக்குன்னு ஒரு பூஸ்திதி இல்லை, வீடு இல்லை, சொந்த இடம் இல்லை, இப்படி இல்லாமல் இருந்துருக்கிறவர் தியாகமாக பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு அவரை ஒவ்வொன்று பிரிவா பிரமாதமாக தான் சொல்லியிருக்கா. அது பழுத்த பழம் அவ்வளவுதான். அப்படி பிரியம் பெரியவா வச்சிருந்தா அப்படின்னா அவர் எவ்வளவு அந்த தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும், தர்மீக வழியில் இருந்திருக்கணும். பெரியவாளோட பிரியத்தை அடையிறதுக்கு, பெரியவா அனுகிரகத்தை அடையிறதுக்கு ஒரே வழி, அவ சொன்ன வழியில் அந்த தர்ம வழியில் நாம் இருந்தோம்னா, அப்பழுக்கு இல்லாத ஒழுகினோம்னா நின்னோம்னா அவளோட அனுகிரகத்தை பிரியத்தை நாம் தானாகவே நிறையா சம்பாதிச்சுன்னுலாம். அதேமாரி அவளோட பிரவச்சனத்தையும் பாராயணத்தையும் பற்றி சொல்கிறதே, பாராயணம் மதுரம், பிரவச்சனம் மதுரதரம் அப்படின்னு. அதாவது பாராயணம் மதுரம் அப்படின்னா ஸ்வீட்டாம், அதில் இருக்கிறதுலேயே இன்னும் ஸ்வீட்டு பிரவச்சனம் அப்படின்னு. இந்த பாராயணம் பிரவச்சனத்தை முதற்கொண்டு பெரியவா உன்னிப்பாக உட்காந்துன்னு கேட்டுருப்பா. ஒவ்வொரு வருஷமும் முழுக்க மூலபாராயணம் பண்ணுறதையும் கேட்பா, பிரவச்சனத்தும் போதும் கேட்பா. இப்படி பிரவச்சனம் கேட்டுன்னு இருக்கா. ஒரு தரம் பெரியவாளை தரிசனத்துக்கு வரவாள்லாம் இருப்பாள் இல்லையா, அவள் ஏதோ சத்தங்கத்தம் போட்டுட்டு ஒரே மக்களமாக இருந்திருக்கு. உடனே பெரியவா சொல்கிறா, ஏதோ கொஞ்ச நேரம் நல்ல பொழுதாக போகட்டும், ஒரு நல்லவர் ஏதோ நல்ல விஷயம் சொல்கிறாரு, அதை கேட்கலான்னு நான் ஆசைப்பட்டு பாகவதம் கேட்கணும்னு உட்காந்துருக்கேன். இவெல்லாம் இப்படி ஏதோ சத்தம் போட்டு ஏதோ பண்ணுறாளே அப்படின்னு சொல்ல எல்லாரும் கப்சிப்புன்னு அடங்கிட்டா. இதுலேயும் தெரியறது பெரியவா அதில் எவ்வளவு மனசு லயிச்சு இருந்தது, ஊறி இருந்தது அப்படின்னு தெரியுது. அப்படிதான் இந்த பிரவச்சனத்தை பண்ணிந்தார். இவரோட வாழ்க்கையே இப்படி ஒரு பெரிய மற்றவாளுக்கு வழிகாட்டியாக இருக்கிறாப்புல தான் இருந்தது.
அதே மாதிரி இன்னொன்று அந்த ஆங்கர பெரிவாளோட பாகவதத்தை பற்றி பெரியவா சொல்றது என்னென்ன, இவரோட பிரவச்சனம் எல்லாமே ஆச்சாரியாளோட சம்பிரதாயத்தை ஒட்டி பரம அத்வைதமாக இருக்குது. அதனால் அந்த சத்தியத்தில் எப்படி சொல்கிறாருன்னு கர்மா பக்தி ஞானம் அப்படின்னு மூணையும் எடுத்து சொன்னது தானே பகவத்பாதாளோட பெருமை. பெரிவாளுக்கு மகாபெரிவாளுக்கு என்ன பெருமை அப்படின்னர், இந்த மூணையும் சமமாக சொன்னது தான். இதில் இது வசதி, இது போரும், அது வேண்டாம், இது வேண்டாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. கர்மா பக்தி ஞானம்ங்கிற மூணும் இருந்தால்தான் நமக்கு ஞானம் ஏற்படும், சித்தசுத்தி ஏற்படும், மோட்சம் கிடைக்கும். அப்படிங்கிறதுல இதான் பரம தாத்பரியம், வேதத்தோட தாத்பரியம். அதைத்தான் பகவத்பாதாலும் சொன்னார். அதை அனுசரித்து தான் இவர் பண்ணுறார் அப்படிங்கிற. அதே மாதிரி இந்த பாகதம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த அனுகிரகத்தினாலே அவருக்கு என்ன ஜென்மாவுக்கு லாபம் கிடைக்கணுமோ கிடைச்சிடும் அப்படி இல்லாமல் சொல்கிறா. இந்த ஜெயராமன் அப்படின்னு சொன்னேன், விஜயர் அப்படின்னு, ஜானகிராமன் மாமா அப்படின்னு. அந்த விஜயார்ட்ட ஒரு நாளைக்கு பெரியவா சொல்கிறார், இவர் அவருக்கு கூடவே இருந்து திருவள்ளிக்கேணியில் இந்த கைங்கரியம் இருந்தாருனால நீ சுபாஸ்ரயம் உனக்கு பிடிச்சாலும் புளியங்கொம்பா பிடிச்சுன்னு இருக்க அப்படின்னு. தினம் அவரோட பாகவதம்லாம் கேட்குறாப்புல இருக்குது, புளியங்கொம்பா பிடிச்சுன்னு இருக்க நீ அப்படின்லாம் அவர்கிட்ட கூட இருந்தவாளுக்கெல்லாமே இவ்வளவு பெருமை பெருவா சொல்கிறா அப்படின்னா அந்த பாகவதரோட பெருமை நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்படிதான் இந்த பண்டரிபுரத்தில் இருக்கிறதே அந்த வருஷம் சாதுர்மாசியத்தில் கோகுலாஷ்டமி சமயத்தில் இப்படி நடந்தது அப்படின்னு ஞாபகம் வந்தது. இந்த பண்டரிபுரம் அப்படின்னொன்னே இந்த ஆங்கர பெரிவாளும் ஞாபகம் வந்தது. அப்படி ஒரு புண்ணியாத்மா இந்த ஆங்கர பெரிவா. அவள் அப்புறம் கடைசி காலத்தில் சன்னியாசாசிரமம் வாங்கிட்டு அந்த ஆசிரமத்துக்கு உண்டான நெறிப்படி இருந்து அப்படியே இந்த பாகவத்திலே ஊறி இருந்து அப்புறம் திருச்சிக்கு பக்கத்தில் பழூர்னு இருக்குது. அந்த பழூரில் வசித்தியாய் அவளோட அதிஷ்டானம் இருக்குது. எப்பொழுதும் வருஷா வருஷம் ஆராதனையில் சுந்தர்குமார் முதலான பக்தர்கள்லாம் போய் அங்கே பாகவத சப்தாக பாராயணம் எல்லாம் பண்ணி அந்த ஆராதனையில் பிரமாதமாக அவளுக்கு அஞ்சலி செலுத்தின்னு வரா. இது நமக்கு பெரியவாளை கதையை கேட்குறதே உபாக்கியானம் அப்படின்பா. பெரியவா பெரிய பரமாத்மா வஸ்து, அது பரமேஸ்வரன் அப்படின்னு தெரியும். அந்த பரமாத்மாவோடு சேர்ந்து எப்படி எல்லாம் எப்பேற்பட்ட மகான்கள்லாம் இருக்கான்னு உபாக்கியான மாதிரி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம் அப்படிங்கிறது. இதெல்லாம் பண்ணிட்டாலே பெரியவாளோட சரித்திரம் நமக்கு பூர்ணமாக பலிதமாகிறது அப்படின்னு தெரியுது. அப்படி இருக்கிற பெரியவா 162 நாள் பண்டரிபுரத்தில் இருந்தால். அந்த பண்டரிபுரத்தில் 162 நாள் இருந்துட்டு அங்கேருந்து தன்னோட யாத்திரையை கிளம்பி தொடர்ந்து வரப்போகிறா. அதை நாம் தொடர்ந்து பார்க்குறோம்.